ஸோ மந்திரியாக வந்த வரைக்கும் ஓகே இல்லை உதயநிதி. அதுக்கப்புறம் துணை முதலமைச்சராக வராரு. வாரிசு அரசியலாக வராரா, திமுக கட்சி தலைவராக வராரா, திமுக இளைஞரணி செயலாளர் வந்திருக்காரு, திமுக கட்சி தலைவராக வராரா, முதல்வராக வராரா? அடுத்து என்ன சார்? ஆப்வியஸாக அதானே சார், அடுத்து திமுக தலைவர், அடுத்து முதல்வர் அதானே. அதையும் யார் தீர்மானிக்கணும்? அந்த கட்சி எம்எல்ஏக்கள் தானே. ஜெயலலிதாவை யார் தலைவராக தேர்ந்தெடுத்தா? அந்த கட்சி எம்எல்ஏக்கள் தானே. எடப்பாடியை யார் பொதுச் செயலாளராகினா? 2600 பொதுக்குழு உறுப்பினர்கள் தானே. ஓபிஎஸ் அவங்க தேர்ந்தெடுக்கல, எடப்பாடியை தானே தேர்ந்தெடுத்தாங்க. அதே மாதிரி உதயநிதின்றது இது ஜனநாயகத்தில் பாப்புலர் சாய்ஸ் அதுவாக இருந்ததுன்னா நீங்கள் அதை ஒன்றும் பண்ண முடியாது. துரைமுருகன் அதை ஏற்றுக்கிட்டாரா? துரைமுருகன் ஏற்றுக்கிட்டாரான்னு கேட்குறேன். துரைமுருகன் நேற்று ஏற்றுக்கிட்டாரா? ஏற்றுக்கிட்டு கை கொடுக்குறாரு. தயக்கத்தோடு தான் கை கொடுக்குறாரு மேடையில். விஷம சிரிப்புன்னு போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், விஷம சிரிப்புன்னு நான் போட்டிருந்தேன்.